பொதுமக்களின் வழக்குகளுக்காக 7% நேரத்தை மட்டுமே நீதிமன்றங்கள் செலவிட முடிவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன், நீதிமன்றத்தின் நேரம் அரசு அதிகாரிகள் தொடர்பான வழக்குகளில் 60%, அரசியல்வாதிகள் வழக்குகளில் 25% நேரமும் செலவிடப்படுவதாக வேதனை தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வெகுவாக வீணடிக்கப்படுவதாக கூறிய நீதிபதி, பொதுமக்களுக்கு பணி செய்வதுதான் தங்கள் கடமை என்பதையே அரசு அதிகாரிகள் மறந்துவிட்டதாகவும், அதிகாரிகள் சரியாக செயல்பட்டால் மக்கள் ஏன் நீதிமன்றத்தை நாடப்போகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் குப்பை அள்ளும் பணி சரிவர நடைபெறாததை கண்டித்து நகராட்சிக்கு குப்பையை பரிசாக வழங்கி பொதுமக்கள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சூலூர் கருமத்தம்பட்டி நகராட்சியில் குப்பைகளை அகற்றும் ஒப்பந்தம் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. ஆனால் அந்நிறுவனம் முறையாக குப்பைகளை அகற்றாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனையடுத்து நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டிக்கும் வகையில் அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு குப்பையை பரிசாக வழங்கி நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். குப்பையை கொட்டும் பொதுமக்களுக்கு அபராதம் விதிக்கும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் குப்பை பிரச்சனையை தீர்க்காமல் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ. பெரியசாமி வருமானத்திற்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஐ. பெரியசாமி, அவரது மனைவி வி. சுசீலா, அவர்களது மகனும் பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மற்றொரு மகன் பிரபு ஆகியோர் மீது திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் ஐ. பெரியசாமி உள்ளிட்ட 4 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இதன் மீதான மேல்முறையீட்டில் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதுடன் 6 மாதத்திற்குள் வழக்கு விசாரணை முடிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மன்னவனூரில் மாவட்ட வன அலுவலரை கண்டித்து சூழல் சுற்றுலா மைய நுழைவு வாயிலை பூட்டி அப்பகுதியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. 4 பேரை காட்டுப்பன்றி தாக்கிய விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு மாவட்ட வன அலுவலர் வராததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட வன அலுவலர் மக்களை எப்போதும் சந்திப்பதில்லை எனவும், வனவிலங்குகள் விளைநிலங்களுக்கு வராமல் தடுக்க நடவடிக்கை இல்லை எனவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மக்களின் உயிர் மீது அக்கறையின்றி திறனற்ற திமுக ஆட்சி நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.